ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டோ, இல்ல ஏதாச்சும் செஞ்சுட்டோ, அப்புறமா கஷ்டப்பட்டுருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இல்லாட்டி அவள இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு செஞ்சது, எதிர்பார்த்த மாரி வொர்க் அவுட் ஆகியிருக்காது. உண்மை என்னன்னா, ஆண்கள் சில முக்கியமான தவறுகளை பெண்கள் விஷயத்துல செய்றாங்க. நாம வேணும்னே செய்யறதில்ல. ஆனா, அந்த செயல் அவங்க மனசுல என்ன தாக்கத்த ஏற்படுத்தும்னு நாம உணர தவறுறோம். இத விட மோசமான விஷயம் என்னன்னா, இந்த தவறுகள் நம்ம மேல இருக்கிற மரியாதை, ஈர்ப்பு மற்றும் நீண்டகால உறவையே கூட பாதிக்கலாம். நான் சொல்ற ஒரு மனமாற்ற குறிப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பெண்களிடம் பழகுற உங்க அணுகுமுறையே நிரந்தரமா மாறிடும். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு ஒரு ஆண் பெண்களிடம் ஒருபோதும் செய்யக்கூடாத 8 விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். இந்த தவறுகள் ரொம்ப சாதாரணம். ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு உயர்வான மதிப்புள்ள ஆனா மத்தவங்களுக்கு தெரிவிங்க, மரியாதையும் தானா கிடைக்கும். 1. அங்கீகாரம் தேடுவது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள்ல 1 அவளோட அங்கீகாரத்தை தொடர்ந்து தேடுவது தான். "உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?" ன்னு திரும்ப திரும்ப கேட்கிறதோ, இல்லாட்டி தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புறதோ, உங்க மன உறுதியற்ற தன்மைய சத்தமா சொல்லிக் காட்டுது. நம்பிக்கைங்கிறது மத்தவங்க கிட்ட இருந்து வராது. உங்களுக்குள்ள இருந்து தான் வரும். ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ள வந்தா, தான் அங்க இருக்க தகுதியானவன்னு அவனுக்கு தெரியும்ல. அத பெண்கள் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா, இந்த தேவைப்படுற மனப்பான்மை இருக்குல்ல, அது அவங்கள விட்டு விலகச் செஞ்சிடும். இப்போ ஈர்ப்ப வேகமா கெடுக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். அதிகப்படியா விளக்கம் சொல்றது. நீங்க சொன்னதையோ, செஞ்சதையோ அவங்க கேள்வி கேட்டா, உடனே நீளமா சுத்தி வளைச்சு விளக்கம் குடுக்கக் கூடாது. நம்பிக்கையான ஒருத்தர் தன்னோட வார்த்தைக்கும் செயலுக்கும் பொறுப்பேத்துப்பாரு. அதிகமா விளக்கம் குடுத்தா, அது குற்ற உணர்ச்சியையோ அல்லது குழப்பத்தையோ காட்டுது. இது உங்க மதிப்ப குறைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பொண்ணு, "ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல?"ன்னு கேட்டா, பதற்றத்தோட சாரி கேட்டுட்டு விளக்கமா சொல்றதுக்கு பதிலா, "நான் வேலையா இருந்தேன். ஆனா இப்போ உன் கூட இருக்கேன்"ன்னு சொல்லுங்க. சிம்பிள். ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? அதிக விளக்கம் தேவையில்லை. அடுத்து என்னன்னா, ஒரு நல்ல உறவு, சாதாரண நட்பு வட்டத்துக்குள்ள போறதுக்கு காரணமான ஒரு பழக்கம். எப்பவும் அவங்களுக்காகவே கிடைக்கிறது. 3வது அதிகப்படியான நெருக்கம். ஆண்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு எப்பவும் நாம இருந்தா, அவங்க நம்மள இன்னும் அதிகமா மதிப்பாங்கன்னு. ஆனா, உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவங்க உங்கள சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு விதமான மர்மமும், கிடைப்பதற்கான அரிதான தன்மையும் தான் ஈர்ப்பை உருவாக்கும். நீங்க கடைசியா அவங்களுக்காக எப்பவும் இருந்தப்ப, அவங்களுக்கு உங்க மேல அதிக ஆர்வம் வந்துச்சா? இல்ல குறைஞ்சு போச்சா? பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும். தன்னோட நேரத்துக்கு மதிப்பு குடுக்குற ஆணுக்கு, அவளும் மதிப்பு குடுப்பா. இப்போ பெண்களிட்ட வந்து ஏன் வாதங்கள் செய்வது ஒரு தோல்வியான விஷயமா இருக்குன்னு பார்க்கலாம். 4ஆம் உணர்ச்சி வசப்பட்டு சண்ட போடுவது. ஆண்கள் லாஜிக் மூலமா வாதங்கள ஜெயிக்க முயற்சிப்பாங்க. ஆனா அங்க உணர்ச்சிகள் கலந்து இருக்கும்போது தர்க்கம் வேலை செய்யாது. முடிவில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறதுக்கு பதிலா ஒரு வரம்ப நிர்ணயிச்சுட்டு தேவைப்பட்டா விலகிப் போங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சண்ட போட்டா நிலைமை இன்னும் மோசமாயிடும். நிலையான ஒருத்தர் தன்னோட அமைதிய காப்பாத்திக்கணும். அடுத்து ஒரு பெண் உங்கள சோதிக்கும்போது நீங்க செய்யக்கூடிய மிக மோசமான விஷயம் என்னன்னு பார்ப்போம். 5வது சோதனையில தோல்வி அடைவது. பெண்கள் உங்களோட நம்பிக்கைய சோதிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். உங்கள கேலி செய்யலாம், கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்க கருத்துக்கு சவால் விடலாம். அப்போ நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றினாலோ, அல்லது அங்கீகாரம் தேடினாலோ, அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆகிடுவீங்க. அவங்க உங்க ஜோக் அவ்ளோ நல்லா இல்லன்னு சொன்னா, "அப்படியா? ஏன் அப்படின்ற நினைக்கிறீங்க? என்னோட பெஸ்ட் ஜோக்க இன்னும் நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க." வித்தியாசம் புரியுதா? அடுத்து, உங்க மதிப்பை உடனடியாக குறைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். அதிகமா மன்னிப்பு கேட்கிறது. 6வது அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்பது. உண்மையில நீங்க தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கிறது நல்லது. ஆனா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டா, நீங்க பலவீனமானவரா தெரிவீங்க. சும்மா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு, சாரி தொந்தரவு செஞ்சதுக்குன்னு சொல்ற ஒருத்தன கற்பனை பண்ணி பாருங்க. இது அவனுக்கு தன் மேலேயே நம்பிக்கை இல்லன்னு காட்டுது. அதுக்கு பதிலா, "ஹே! இன்னைக்கு நாள் நல்லா போகுதுன்னு நம்புறேன்"ன்னு சொல்லுங்க. நேரடியானது. 7வது அவளை தலைமேல் தூக்கி வைக்கிறது. மரியாதைங்கிறது 2 பேருக்கும் இருக்கணும். அவ உங்கள விட உயர்ந்தவளா நீங்க நடத்துனா, அவளும் உங்கள கீழ்த்தரமா பார்க்க ஆரம்பிச்சுடுவா. அவள பாராட்டலாம், ஆனா அவள வழிபடக் கூடாது.
அவளும் உங்கள மாதிரி ஒரு மனுஷி தான். நீ தான் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான பொண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா, உன் எனர்ஜி எனக்கு புடிச்சிருக்கு. அது புத்துணர்ச்சியா இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு சமநிலைய உருவாக்கும். கடைசியா ஒரு பெண்ண உங்க உலகத்தோட மையமா ஏன் ஒருபோதும் வைக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். 8வது அவள மையமாக வைத்து வாழ்வது. ஒரு பெண்ணை இழக்கிறதுக்கு ரொம்ப வேகமான வழி என்னன்னா, அவங்களுக்காக உங்கள நீங்களே இழந்து போறது தான். உங்களுன்னு ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், அவள தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ஈர்ப்ப உயிரோட வச்சிருக்கும். ஒரு நோக்கத்தோட இருக்கிற ஒருத்தன யாருக்கும் பிடிக்கும். அவங்க உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்கணுமே தவிர, உங்க வாழ்க்கையே அவங்களா இருக்கக்கூடாது. யார் தன்னையே முதல்ல மதிக்கிறாங்களோ, அவங்கள தான் பெண்கள் மதிப்பாங்க. நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயமும் தன்னம்பிக்கை, மன உறுதி மற்றும் ஒரு நோக்கம் ஆகியவற்றைச் சுற்றியே வருது. நீங்க இந்த குணங்களோட இருந்தா, சரியான பெண்கள் உங்ககிட்ட தானா ஈர்க்கப்படுவாங்க. எனக்கு ஒரு ஒரு உதவி செய்யுங்க. லைக் பட்டன தட்டிட்டு, உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயங்கள் தேவைப்படுற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உறவுகள், சுய முன்னேற்றம் மற்றும் மனப்பான்மை பத்தின மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க உங்கள எப்படி நடத்திக்கிறீங்களோ, அதுதான் மத்தவங்க உங்கள எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணும். ஸ்ட்ராங்கா இருங்க, குறிக்கோளோட இருங்க, வளர்ந்துகிட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.